Hi friends, welcome to my channel Krisa's Kitchen Recipe. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான முறையில் ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையில சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இதோட செய்முறையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதே சமயத்துல நல்ல டேஸ்டாவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் ஒரு கப் அளவு பாதாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml. நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பு வேணாலும் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பாலேயே மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே பேன்லேயே நீங்கள் எந்த கப்பால் பாதாம் அளந்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம். இது கூடவே வாசனைக்காக 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாக எள்ளு கருகிடும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்க்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது முழுமையாக ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம்லேருந்து 10லேருந்து 12 போல் பாதாம் எடுத்து கொஞ்சம் பொடியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக லட்டு பிடிக்கும் போது சேர்த்துக்கலாம். இது மாதிரி பொடியாக இருக்க மாதிரி பாதாமை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாமையும் எள்ளையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக பவுடராக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சாலுமே எண்ணெய் பிரியும், அதனால் கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாதிரி கொஞ்சம் பவுடராக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து இதில் நீங்கள் எந்த கப்பால் பாதாம் அளந்தீங்களோ சேம் அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்க வரும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஏற்கனவே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பாதாமையும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதிலிருந்து கொஞ்சமாக கையில் எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் லட்டு பிடிக்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் வரையிலும் ஸ்டோர் பண்ண முடியும். அதே சமயம் லட்டு பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லட்டும் உடையாமல் வரும். இது மாதிரி நல்லா ரவுண்டாக டைட்டாக லட்டு பிடிச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க பாதாம் எள்ளு இது ரெண்டுலேயுமே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே உடல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பெண் குழந்தைங்கள்லாம் சிறு வயசுல சாப்பிடலாம். பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்குலாம் கூட ரொம்ப நல்லது. இதே மாதிரியே ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான ப்ரோட்டீன் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.